இந்த லைஃப் செய்யறத குறைச்சிக்கோங்க பொம்பளை பிள்ளைங்கலாம். என் பிள்ளைக்கு வந்த நிலைமை உங்களுக்கும் வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நானும் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். நீங்க ஒரு உதவி செய்யுங்க. எனக்கு ரொம்ப மன அழுத்தமா, எனக்கே மன அழுத்தமா போச்சு. இதை கேட்டு 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 இந்த லைஃப செய்யாதீங்க. உலகமே பாக்குற மாதிரி இந்த லைஃப செஞ்சு உங்க வாழ்க்கையை நீங்களே முடிச்சுக்காதீங்க. இந்த லைஃப் மட்டும் செய்யாதீங்க. இதுவும் தெரியாதவங்க கூட லைஃப் செய்யாதீங்க, தெரிஞ்சவங்க கூட லைஃப் செய்யாதீங்க. டிக்டாக் செய்றீங்களா செய்யுங்க, ஆடுங்க பாடுங்க, சந்தோஷமா இருங்க. என் பிள்ளைய நான் ஏசிருக்கேன் எத்தனை வாட்டி. லைஃப் செய்யாதீங்க, டிக்டாக் செய்யாதீங்கன்னு. கடைசியா ஆனா என்ன சொன்னாங்க அன்னைக்கு லைஃப்ல டிக்டாக்ல சொல்றாங்க, இதோட கடைசியுமா நான் டிக்டாக் செய்ய மாட்டேன், லைஃபும் செய்ய மாட்டேன். ஆனா எனக்கு புரியல அவங்க சாவ போறாங்கன்னு பாருங்க. அந்த நேரத்துல எனக்கு புரியல. ஏன்னா அது ரொம்ப திறமசாலியான பிள்ளை, நல்ல மூலக்கார பிள்ளை. எனக்கு எது ஒண்ணுனாலும் அதுதான் செய்யும். அவங்க அப்பாவுக்கு எது ஒண்ணுனாலும் அதுதான் செய்யும். அவங்க அண்ணன் தம்பிக்கு எது ஒண்ணுனாலும் அதுதான் வந்து நின்று செய்யும். கண்டிச்சிருக்கேன், வேண்டாம்மா நீ இதோட செய்ய. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, இன்னும் இது இல்லம்மா, என்ன எல்லாம் கேவலப்படுத்துறாங்க, இன்னும் 2 நாளைக்கு நான் 2 நாளைக்கு பேசிக்கிறேன் லைஃப்ல, அதோட நான் பேச மாட்டேம்மா, நீ கவலைப்படாதம்மான்னாங்க. இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு யாருக்கும் நடக்கக்கூடாது. தயவு செஞ்சு மக்கள் எல்லாம் உதவி செய்யணும், அரசாங்கமும் உதவி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். வேற ஒன்றும் நான் கேட்டுக்கல. ஆனா இந்த டிக்டாக் இந்த லைஃப்ல பேசுறது, இந்த பேச்சை இதோட நிப்பாட்டிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா என் மகன் அந்த இதுக்கு போயிட்டு வந்தோன்னா அவங்க கேட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தியா, நல்லா இருந்துச்சா, நல்ல சாப்பாடு கொடுத்தாங்களா உனக்குன்னு. அப்பனா நான் லைஃப்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க பேசுறதுலாம். ஏன்னா இப்ப உனக்கு நீ ஜெயிலுக்கு போயிருக்கே, உன்னையே பேசுறாங்க டிக்டாக்ல. நானும் பார்த்தேன். என்ன களிசோறு கொடுத்தாங்களா, என்ன கொடுத்தாங்களா, ஜெயில் வாசல் நல்லா இருக்கான்னு கேட்காங்க. அதுதான் நான் யாரையும் அவங்க இருக்கக்கூடாது இல்லைன்னு இல்லை. நீ செஞ்ச கர்மா உன்னைய திருப்பி கேட்கணும். அதுதான் எனக்கு வேண்டியது. என் பிள்ளைக்கு செஞ்ச தண்டனை உனக்கு வரும் கண்டிப்பா. இந்த மொழியும் வரலையாச்சும் எந்த மொழியும் ஆண்டவன் மூலியமா கண்டிப்பா வரும்.